அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சோளா பூரி வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். சோளா பூரி வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. 2 கப் மைதா மாவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு. ஒருவேளை இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கெட்டில் பாதி பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். எந்தெந்த பொருள் சேர்த்துருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, ஒரு தடவை அங்கேயும் ஆட் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு இல்லை பூரி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம்னா இது நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசையணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இது டவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் போட்டு மூடி இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம செஞ்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் ஆச்சும் அப்படியே வச்சுருங்க, அதுக்கப்புறமா செய்யலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை அந்த மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சீவி எடுத்துட்டு வெறும் உள்ளே இருக்க தேங்காவை மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒரு 2. அதுக்கப்புறம் கொண்டைக்கடலையை தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எப்போவும் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ கொண்டைக்கடலை வேணாலும். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது தோல் உரிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன், இதை கட் பண்ணலை. நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் வேறு ஏதாவது காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நம்ம வேக வைக்காமல் அப்படியே செய்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, சோம்பு, கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லவங்கம் கூட இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இது வெடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சோம்பு வந்து வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு 2, அதையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதை அப்படியே வதங்க விடலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்லோவான ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்க விடலாம். நமக்கு அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய் பேஸ்ட்டும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு.
சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்குங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி இது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய், கசகசா, பச்சை மிளகாலாம் அரைக்கும் போது யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட் எடுத்த பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும், அந்த ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதோட ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுன்றதை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை நம்ம சேர்க்கலாம். 2 நிமிஷம் ஆன பிறகு நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருந்த தண்ணியை இதோட ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை இதோடு சேர்த்து ஒரு நல்லா கலக்கி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கெட்டியான கிரேவி தான் பண்ண போகிறேன், அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதை கொதிக்க விடலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். இதை நம்ம மூடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து ஒன்று தனியாக வச்சிடணும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம், கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்தளவு திக்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். ஆனால் இது இப்போ வந்து நல்லா திக்னஸாக கெட்டியான கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி லாஸ்ட்டாக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, இது வாசனைக்காக சேர்த்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக மாவு தடவி இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் மீடியமாக நம்ம இதை தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி வட்ட வடிவமாக தான் இது வரும் தேய்க்கும் போது. ஒருவேளை உங்களுக்கு ஷேப் வரலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் கிண்ணமோ ஏதாவது ஒரு மூடியோ வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சைஸில் இருக்கணும். அடுத்தது எப்பவும் போல தான் டீப் ஃப்ரைக்காக கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரியை போட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அது உப்பிட்டு மேலே வந்துடும், பூரி ரெடி ஆகிடும். ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. இதில் ஒரு 3 டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவும் நார்மலான பூரி செய்யும் போதும் சரி, இல்லை சோளா பூரி செய்யும் போதும் சரி, உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பூரி செய்யும்போது மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சோம்னா இதை வந்து ஓல்ஸ் மாதிரி வந்துடும். ஓல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடும்போது அதில் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். 2வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து நல்லா நம்ம சூடு பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடணும். உப்பு போட்டோம்னா நம்ம எந்த பலகாரம் செஞ்சாலுமே அதில் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இது 2வது டிப்ஸு. இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூரி செய்யும்போது எப்போவுமே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி திருப்பி போடாமல் ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு 2வது டைம் இந்த பக்கம் திருப்பி வேக வைக்கணும். அவ்வளோதான். இதே போல் எல்லா பூரியும் எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பூரியை ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்போ தான் திருப்பி திருப்பி போட்டு பொரிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், சூப்பராக சோளா பூரி அதுக்கப்புறம் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட், யார் வேணாலும் செஞ்சிடலாம் உடனே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோளா பூரி வித் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.